Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். அதிகாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்துள்ளது. நாம் எதிர்பார்த்தது நேராக வடக்கு பகுதிகளை சென்று சொல்லித்தான் வானிலை ஆய்வு மையமும் தனியார் ஆய்வு மையமும் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறது. இயற்கை அதை மீறி இன்றைக்கு ஒரே இடத்துல அது சென்னைக்கு அருகிலேயே அந்த புயலுடைய தாக்கம் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. புயலாக இல்லாமல் இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது மாறி இருக்கிறது. நாளை காலை வரை இதே போல விட்டு மழை பெய்யும் என்று சொல்லி வானிலை ஆய்வு மையம் நமக்கு தகவல் சொல்லி இருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தளவுக்கு நேற்று ஆவரேஜாக 15 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. அதிகமாக மழை பெய்த பகுதி எண்ணூர்ல 26 சென்டிமீட்டரும், பாரிஸ்ல 25 சென்டிமீட்டரும், உள்ளம் பகுதியில் 22 சென்டிமீட்டரும், ஐசவுஸ் பகுதியில் 22 சென்டிமீட்டரும், மணலி நியூட்டன் பகுதியில் 20 சென்டிமீட்டரும் மிச்சமும் மழை பெய்திருக்கிறது. இந்த மாதிரி வானிலை ஆய்வு மையம் இப்பொழுது கூட சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு இரவு மழை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாளைக்கு காலையில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி மாறுகிற நேரத்தில் தமிழ்நாட்டில் மகாபலிபுரத்திலிருந்து உள்கோயில தமிழ்நாட்டிற்காக காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உள்ளே வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த பகுதியில் மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு வேண்டிய நடவடிக்கை முதலமைச்சர் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு சொல்லி வேண்டிய நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேளாண்மை பயிர்களுக்காக நேற்று நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள். ஒரு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் என்று சொல்லி நேற்று அறிவித்தோர் மட்டுமில்லாமல் அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த மழையால் பாதிக்கப்பட்ட அந்த பயிர் சேத உரங்களையும் உடனடியாக கணக்கிட சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே கணக்கெடுக்கிற வேலையும் நடந்து கொண்டிருக்கிறோம். நிவாரண முகாம்கள் மொத்தம் 155 இடங்களிலே 54 நிவாரண முகாம்கள் மொத்தம் இருக்கிறது. அதில் 1127 குடும்பங்களை சேர்ந்த 3534 பேர் தங்க வைத்திருக்கிறோம். அவருக்கு வேண்டிய உணவு உடையெல்லாம் குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளையும் நாம் சேர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். உயிரிழப்பை பொறுத்தளவுக்கு 4 உயிரிழப்பு நடந்திருக்கிறது. கால்நடை இறப்பு 582, குடிசை வீடுகள் சேதம் 1601. இந்த சேதங்களை மாவட்ட நிர்வாகம் கணக்கெடுத்து அவருக்கு வேண்டிய நிவாரண தொகையை உடனே வழங்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில அந்த பணியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையில 10 டிஎன்ஆர்எஃப் நம் நாட்டை சேர்ந்த அந்த மீட்பு படையை சேர்ந்த வீரர்கள் 10 குழுக்கள் சென்னையில் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். என்டிஆர்எஃப் மொத்தம் 11 குழுக்கள் 330 பேர். சென்னைக்கு மட்டும் மொத்தமாக பிடிச்சத சென்னைக்கு மட்டும் 11 குழுக்கள் 330 பேர் என்டிஆர்எஃப் குழுக்களை நாம் தயாராக வைத்திருக்கோம். அவர்களும் ஆயத்த பணியிலே ரெடியாக இருக்கிறார்கள், தயாராக இருக்கிறார்கள். மாநகராட்சிக்கு எந்த பகுதிக்கு தேவை என்று சொல்கிறார்களோ அந்த பகுதிக்கு அவர் போவார்கள். அவர்களை இப்போது நாம் மாநகராட்சி பொறுப்பை தான் ஒப்படைத்திருக்கிறோம். அவர்கள் எங்கே என்னமோ அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மாநகராட்சி ஆணையாளர்கள் சொல்லியிருக்கிறார். நீங்க கணக்கு எடுத்துக்கணும்.
போன வருஷம் கணக்கெடுப்புக்கு இந்த நேற்று கொடுத்துருக்காங்க. போன அக்டோபர்ல பெரிய படையில சேதமான பயிர் பூரா நேற்று முதலமைச்சர் உடனடியாக உத்தரவு வழங்கி உடனடியாக வழங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம எடுத்து வச்சுக்கோம். ஒரு குறிப்பா மொத்தம் 85,500 பாதிப்பு. அது மழை நீர் வடித்த பிறகு சரியான கணக்கெடுப்பு, அது கூடுதலாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அதை கணக்கெடுத்து அதுக்கு வேண்டிய நிவாரணத் தொகையை மாநில முதலமைச்சர் வழங்கி வருகிறார். மின்சாரம் தாக்கலும் இருக்காங்கல்ல, மயிலாடுதுறையில் ஒன்றும் விழுப்புரத்தில் ஒன்றும் 2 பேர் மின்சாரம் தாக்கலும் இருக்காங்க. தூத்துக்குடியிலே தஞ்சாவூரிலும் சிவகங்கையிலும் 2 பேர் மொத்த இழப்புதான். போன மழையில அக்டோபர் மாதம் மழையில பாதிக்கப்பட்ட பயிர்கள் கணக்கெடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் கொடுக்க சொல்லி நேற்று மாநில முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்காங்க. அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒவ்வொரு ஆகும்ல கணக்கெடுப்பதற்கு தண்ணி குறைஞ்ச பிறகுதான் அந்த சரியான கணக்கெடுக்க முடியும். கணக்கெடுப்பு முடிந்த உடனே அது உடனடியாக வழங்க சொல்லி பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.